எல்லோருக்கும் வணக்கம். இளையராஜா விசஸ் கான்ட்ரோவர்சி. இளையராஜாவை சுத்தி எப்பவுமே சர்ச்சைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதுல ஆச்சரியப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஆனா இதுல ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, எப்பவுமே இளையராஜா அவர்களால தான் சர்ச்சைகள் வெடிக்கும். ஆனா இந்த முறை இளையராஜாவுக்கே சர்ச்சைகள் வெடிச்சிருக்குங்கிறதா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அப்படி என்னதான் ஆச்சு இளையராஜாவுக்கு? மீடியால போட்டு இவ்ளோ பரபரப்பா பேசிட்டு இருக்காங்களே, சமூக நீதியெல்லாம் வேற மீறப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே, அது என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துருச்சான்னு சொல்லி தானே கேக்குறீங்க. சோ அதை விளக்குற மாதிரியானதான் இந்த வீடியோ. இளையராஜா அவர்கள் வந்து வழக்கம் போல எல்லாரும் மாதிரியும் சாமி கும்பிடுறதுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட போயிருக்கிறாரு. அங்க இருக்கிற அறநிலையத்துறையுடைய ரூல்ஸ் படி அங்க வந்து ஜீயர்களும் மடாதிபதிகளும் மட்டும்தான் வந்து கருவறைக்குள்ள செல்றதுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது அங்க இருக்கிற புத்தகங்களையுமே எழுதி பெற்று வச்சிருக்க ஒரு விஷயம் தான். ஆனா இளையராஜா அவர்களை வந்து அழைச்சிட்டு போனவங்க, அவர் வந்து ஒரு எம்பியா இருக்கிறதுனால வந்து அவர்கிட்ட ஒரு சீனை கிரியேட் பண்றதுக்காக அவரை வந்து வலுக்கட்டாயமா கருவறைக்குள்ள கொண்டு போறாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஜீயர்கள், இல்ல சார் இது இந்த கோயிலுடைய விதிமுறைகளுக்கு எதிரானது, இது வந்து மீறிட்டா வந்து தெய்வ குத்தம் ஆயிரும் சொல்லி அவரை வந்து வெளியே அனுப்பி இருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய வைரலான விஷயமா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஆனா இதையே வந்து ரெண்டு விதமா இந்த திராவிட கட்சிகள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அது என்னன்னு நீங்க கேக்குறீங்க. ஒரு பக்கம் அறநிலையத்துறை வச்சு இளையராஜா அவர்களை வந்து கருவறைக்குள்ள அனுமதிக்காதது ரொம்ப சரியான விஷயம் தான். ஏன்னா கோயிலுடைய ரூல்ஸ் படி அங்க வந்து அனுமதிக்கிறதுக்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லைன்னு அறநிலையத்துறையில இருந்து வெளிப்படையா ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த அறநிலையத்துறையை கையில வச்சிருக்கிற திமுக அரசாங்கம் இன்னொரு பக்கம் தன்னோட கட்சிக்காரங்களை வச்சு சமூக நீதி வந்து மொத்தமா குழி தோண்டி அளிக்கப்பட்டுச்சு, இதுக்கு எதிராக பெரியார் இவ்வளவு நாள் போராடிட்டு இருந்தான்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசுறவங்களுக்கு என்னோட ரெண்டு கேள்விகள் என்னன்னா வந்து, பாஜக மாதிரியான கட்சிகள் இந்தியா ஃபுல்லா ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்களுடைய மாநிலங்கள்ல பட்டியலினத்தவருக்கு மிகப்பெரிய அமைச்சரவை பொறுப்புகளா இருக்கட்டும், துணை முதலமைச்சர் பொறுப்புகளை கொடுத்து அழகு பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் கூட விடுதலை சிறுத்தை கட்சியுடைய திருமாவளவன் மற்றும் அவரோட பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கிறாங்க பட்டியலினத்துல. அவங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்காம ஏன் உங்களுடைய பையனுக்கு தூக்கி கொடுத்தீங்க? ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்து, பொது தொகுதிகளில் வந்து எப்பவுமே வந்து மித்த கேஸ்ல நிறுத்துற நீங்க வந்து ஒரு பட்டியலின தலைவரை நிப்பாட்டி ஜெயிச்சு காட்டியிருக்கலாமே. சோ சமூக நீதிங்கிறது வந்து வார்த்தையில பேச வேண்டிய விஷயம் கிடையாது, அது வாழ்ந்து காட்ட வேண்டிய விஷயம். சோ அதுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த திராவிட கட்சிகள் ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு பெருசா ஊதி பெருசாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இளையராஜா அவர்கள் கருவறைக்குள்ள போகலங்கிற கவலை எல்லாம் கிடையாது. ஏன்னா இளையராஜா அவர்களுக்கு எதிரான மனநிலையில உள்ளவங்க தான் திராவிட கட்சி அவர்கள். ஏன்னா இளையராஜா அவர்கள் எப்போ பாரதிய ஜனதா கட்சி பக்கம் போய் ஒரு எம்பி ஆனாரோ அப்பயே அவருக்கு வந்து டார்கெட் பண்ணப்பட்டுட்டாரு. அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த கரிசன முகம் தானே கேக்குறீங்க. சோ கோயில் விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப ரீசெண்டா வந்து புயலால மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு தன்னோட வாழ்க்கையை வந்து இழந்த நிலைமையில வந்து 1000 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசாங்கம் மக்களுக்காக வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. அதை ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலன்னு சொல்லி தெருக்கு தெரு வீதிக்கு வீதி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதை மீடியால இருந்து மறைக்கிறதுக்காகவும் மக்களை திசை திருப்பறதுக்காகவும் இந்த ஒரு புது விஷயத்தை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. மக்களுடைய நலத்திட்டங்களை வந்து விட்டுட்டு சமூக நீதிங்கிற போலி பிரச்சாரத்தை நிப்பாட்டிட்டு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உருப்படியான நல்ல விஷயங்களை செய்யுங்க கருத்தை நான் சொல்றேன். இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.